ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னாக்கா ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். வசந்தத்தில் தான் நான் மளிகை ஜாமான்லாம் எடுப்பேன். இப்போ போய் மளிகை ஜாமான் எடுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ட்ரன்ஸ்லேயே ஹனி இருக்குது. லைன் ஹனி தான் எடுத்திருக்கேன், எனக்கு அதான் பிடிக்கும், அது எடுத்திருக்கேன். அடுத்தது எமர்ஜென்சிக்கு டக்குன்னு யூஸ் ஆகிற மேகி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம், பிஸ்கெட்ஸ் இருக்குது. பிஸ்கெட் மேரி பிஸ்கெட் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேரி பிஸ்கெட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு குட் டே இருக்குது. பிஸ்கெட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துட்டாச்சு. மேரி இப்போதைக்கு மேரி போகிறோம். வீட்டில் பாக்கி பிஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, அதனால் குட் டே மட்டும் போகிறோம். குட் டே எடுத்தாச்சு, மேரி எடுத்தாச்சு. அடுத்தது டீ, சக்கரை கோல்ட் டீ தான் வந்து எங்களுக்கு அதிகமாக ஆகும், அதனால் டீ தூள் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மாவு செக்ஷன், பஜ்ஜி மாவு, சக்தி பஜ்ஜி மாவு பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். மீனாட்சி கடலை மாவு, இங்கே ஸ்பெஷல் மீனாட்சி கடலை மாவு நல்லாயிருக்கும், அதனால் கடலை மாவு. சேமியா பாக்கெட்டு, வருஷப்பருப்பு வருதுல, அதனால் சேமியா ஒன்று எடுத்தாச்சு. கோதுமை குருணை, உப்புமா கிண்டுவோம்ல, அது மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் புட்டு மிக்ஸு, எல்லாமே ரெடி மிக்ஸாகவே வாங்கிக்கிறது. கம்பு மாவு இப்போ கூழ் காய்ச்சறதுக்காக. கம்பு முளைக்கட்டி செய்கிறது நல்லாயிருக்கும், நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, செய்யவும் கொஞ்சம் லேசியாக இருக்குது, அதனால் அதை வாங்கலை, ரெடி மிக்ஸாகவே வாங்கிட்டேன். கொழுக்கட்டை மாவு, புட்டு மாவு, என்னோடய மந்த்லி ஷாப்பிங்கில் இதெல்லாம் இருக்கும். இடியாப்பம் மாவு வாங்கிப்போம், ரெடி மிக்ஸாகவே எல்லாமே வாங்கிக்கிறது. கழுவி காய வைக்கிற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. பேஸ்ட் ஐட்டம்லாம் எடுத்தாச்சு. இது லிக்விட் ஐட்டம், மிஷினரிஸ்க்கு, மிஷினுக்கு போடுறதுக்காக, மிஷினில் போடுறதுக்கு ஏரியல் எடுத்துருக்காங்களாட்ருக்கு, எங்கள் வீட்டுக்காரங்க தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வெங்காயம், பூண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே மாவு செக்ஷன் ஆகிட்டு நான் ஹவரில் கோதுமை மாவு எடுத்தேன். அதே வந்து ஆஃபர் உள்ள கோதுமை மாவு இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. ஃபார்ச்சூன், சரி ரைட்டு ஃபார்ச்சூன் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஆசீர்வாத் தான் எடுப்பேன் எப்பொழுதும். அப்புறம் ஃபார்ச்சூனில் ஆஃபர் இருக்குன்ட்டு ஃபார்ச்சூனில் எடுத்தோம். உங்களுக்கு 2 கிலோ போதுமானதாக இருக்கும், அதனால் 2 கிலோ எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு மசாலா ஐட்டம், சாம்பார் பொடிலாம் இருக்குது. சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக எல்லா கம்பெனி ஐட்டமும் இருக்குங்க. குழம்பு மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், 65 தூள், எல்லா ஐட்டமும் இருக்குது. எனக்கு தேவையானதை மட்டும் மீன் வறுவல் தேவைப்பட்டுச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உப்பு பாக்கெட்டு, புளி, இதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. நட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. பருப்புலாம் எடுக்கணும், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் எடுக்கணும். வெல்லம் இருக்குது, வெல்லம் எடுத்தாச்சு. அச்சு வெல்லம், கடுகு, மிளகு, ஜீரகம், இவங்க என்ன எடுத்து வராங்க, எங்கள் வீட்டுக்காரங்க என்னமோ எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. மிளகா, காஞ்ச மிளகா, இட்லி பொடிக்காக மிளகா கேட்டிருந்தேன். மிளகா ஆல்ரெடி தாளிப்புக்கு தனியாக இருக்குது, இது மிளகா பொடிக்காக கொஞ்சம் காரம் உள்ளது, இட்லி பொடி செய்யலாம். எடுத்தாச்சு. மிளகாத்தூள் எடுத்தாச்சு. கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, பட்டாணி வந்து அதிகமாக சுண்டல் செய்வோம், சுண்டலுக்கு பச்சை பட்டாணி எடுப்போம். இந்த பட்டாணி, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை வந்து கருப்பு கொண்டக்கடலை தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எப்போயாச்சும் எமர்ஜென்சிக்கு தான் டக்குன்னு நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட்டுக்கு. இந்த சனா
பண்ணுறதுக்குலாம் அந்த சன்னா மசாலா செய்வோம்ல, அதுக்கெல்லாம் தான் நாங்கள் வெள்ளை கொண்டக்கடலை வாங்குவோம். இது நார்மலாக சுண்டல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னாக்கா கருப்பு கொண்டக்கடலை தான், சின்ன கொண்டக்கடலை வாங்குவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஜாமான் வளர்க்குற சோப்பு, லிக்விடு அதெல்லாம் எடுக்கணும். உளுத்தம்பருப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது. பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து எடுத்தாச்சு. உதயம் உருண்டை தான் வாங்குறது. அது யார் தோல் பருப்புலாம் எடுத்து தோல் நீக்கி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வந்து நல்லாவும் இருக்குது, ஹீல்டாக இருக்குது மாவு. அதனால் உருண்டை பருப்பை எடுத்துடுறது நான், ஜாங்கிரி பருப்புன்ட்டு. அடுத்தது சோப் ஐட்டம் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்காரங்க நான் நிறையா ஷாப்பிங் பண்ணிடுறோன்னா என்னமோன்னு சீக்கிரம்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் நம்ம நின்னோம்னாக்கா இங்கே யோசித்து எக்ஸ்ட்ராவாக ஜாமான் எடுத்துருவோன்ட்டு சீக்கிரம் மணியாகுதுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் ஒரு 1000 மிச்சம் பண்ணலான்னு பார்க்குறாங்களாட்டுருக்கு. சரி ரைட்டு, கிளம்புவோம். ஷாம்பு ஐட்டம் எடுக்கணும். ஷாம்பு, ஹேர் ஆயில் எடுத்தாச்சு. கியோ கார்பன், அடுத்தது பாடி லோஷன், இங்கே பொட்டு ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. பொட்டு, க்ரீமு, பவுடர் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க. ஐப்ரோ பென்சில்லாம் இருக்குது. இந்த செக்ஷனில் தான் வச்சுருப்பாங்க பாடி லோஷன்லாம். நிவ்யா பாடி லோஷன் எடுத்தாச்சு. நல்லாயிருக்கும் வெயில் காலத்தில் பாடி லோஷன்லாம் போட்டால் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இதெல்லாம் ஹேர் ஆயில், இந்த செக்ஷன்லாம் ஹேர் ஆயில் தான். அப்புறம் சீஸ் பன்னீர்லாம் எடுப்பேன். சீஸு பன்னீர் எல்லாமே ஒன்ஸு ஒரு டைம் எடுக்கிறது தான். மறுபடியும் எங்கே வந்து வாங்க முடியுது, வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதனால் சீஸு பன்னீர் எல்லாமே பார்த்து எடுத்துக்குவோம். சாக்லேட் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் சீஸ் பன்னீர் வச்சுருக்காங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் இருக்குது. சீஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சு சாக்லேட் கலர்லாம் இருக்குது. சாக்லேட்டு, டெய்ரி மில்க்கு, கிட்கேட்டு எடுத்தாச்சு. பில்லிங்க்கு போயிட்டாங்க இவங்க. நான் நிறையா ஷாப்பிங் பண்ணிடுறேன் என்னமோ பில்லுக்கு கடைன்னு பில்லுக்கு தள்ளிட்டாங்க. டப்பாலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. டப்பா, சில்வர் பாக்ஸ்லாம் இருக்குது. சோப் ஐட்டம் எடுத்தாங்களா என்னன்னு தெரில. சோப் ஐட்டம் எடுத்துட்டாங்களான்னு பார்ப்போம். பேஸ்ட்டு எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எடுத்துட்டாங்க. ஓகே, சோப் மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் லிக்விடு மைசூர் சாண்டல் சோப்பு, ஹமாம் சோப்லாம் இருக்குது. தேடுறாங்க. குட்டி சோப்பாக இருக்குது. பெரிய சோப்பு கேட்டோன்னே தேடி எடுக்கிறாங்க. மீடியம் சைஸ் சோப்பு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பில்லுக்கு போகிறோம். பில்லு எங்கள் வீட்டுக்காரங்க ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் ஆல்ரெடி ஓவர். நாளைக்கு திரும்பவும் நெக்ஸ்ட்டு டைலர் கடைக்கு போகணும். இப்போ பில்லிங் முடிய போகுது. ஓகே பாய். எவ்வளோ பில்லு வந்திருக்கோங்கிறத நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் கமெண்டில் போடுங்க பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.